ஹாய், வெல்கம் பேக் டு அவர் டெக். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல நம்ம எல்லாருமே மொபைல், டிவி, கேஜெட்ஸ் எல்லாமே நிறையவே யூஸ் பண்றோம். இதெல்லாம் பேட்டரி ட்ரைன் ஆகாம இருக்கிறதுக்கு சார்ஜரும் நிறையவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார்ஜர் இல்லாம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஃபியூச்சர்ல என்ன இனோவேஷன் வருதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் பாத்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல 100 வாட்ஸ் 200 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல 240 வாட்ஸ் ஹைப்பர் சார்ஜர் இனோவேட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கேலியம் நிட்ரைட்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜர் யூஸ் பண்றாங்க. இந்த சார்ஜர் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஹீட் அவ்வளவா ஜென்ரேட் பண்ணாம ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இருக்க நம்ம மொபைல்ஸ் எல்லாம் வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் யூஸ் பண்றோம். இது பாத்தீங்கன்னா நல்லாவே ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா கிராஃபேன் சார்ஜர் அப்படின்னு ஒரு சார்ஜரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அது எப்படி பாத்தீங்கன்னா 5x ஃபாஸ்டர் சார்ஜிங். அது மட்டும் இல்லாம ஹீட் ஜென்ரேட் பண்ணாது. ஃபியூச்சர்ல மேபி ஐபோன், சாம்சங்லாம் பாத்தீங்கன்னா கிராஃபேன் பேட்டரி யூஸ் பண்ணலாம். ட்ரூ வயர்லெஸ் பவர் இது என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேபிள் கனெக்ஷனும் இல்லாம நம்ம கேஜெட்ஸ் எல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப அட்வான்ஸா மூவ் ஆயிட்டு இருக்கு. சோலார் பவர் ஸ்மார்ட் போன்ஸ் வருது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டை வச்சே நீங்க வந்து உங்க போனை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நோக்கியா, சாம்சங் இந்த போன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ப்ரோட்டோடைப்ஸ் டெஸ்ட் பண்றாங்க. செல்ஃப் சார்ஜிங் பேட்டரின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கெனெக்டிக் எனர்ஜின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி என்ன பண்ணணும்னா நம்ம பாடி ஹீட்ல இருந்து நம்ம போனை சார்ஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்டில் இட் இஸ் இன் ரிசர்ச் ஒன்லி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பேட்டரி டெக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு எது நம்புற மாதிரி இருக்கோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.